பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு தியான பகுதி. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி நேரத்தில் ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் இந்த பகுதியில் நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அதிலிருந்து ஒரு விரிவான ஒரு வார்த்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். லூக்கா 24-25 புதிய ஏற்பாடில் பக்கம் 123. புதிய ஏற்பாடில் பக்கம் 123. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. போதும். புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல தன்னுடைய சீஷர்களை கடிந்து கொள்ளுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னங்கய்யா ஞாயிற்றுக்கிழமை அதுவும் ஒரு நல்ல செய்தியை சொல்லுவீங்கன்னு பார்த்தா எடுத்தவொடனே காட்டுறீங்களே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஆண்டவர் எப்பவுமே கடிந்து கொள்ளுதெல்லாம் என்ன வச்சுருக்காரு? ஆசீர்வாதம் வச்சுருக்காரு. அல்லேலூயா. ஆமாம், கடிந்து கொள்ளுதல் தான் நம்மளை என்ன பண்ணக்கூடியது? சுத்திகரிக்கிற வார்த்தை. அக்கினியில் அந்த தங்கத்தை போடும்போது தான் என்ன பண்ண விடும்? அந்த தங்கத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீங்கும், சுத்தமான தங்கம் நமக்கு கிடைக்கும். அதுபோல் கர்த்தருடைய வார்த்தை வல்ல சம்மட்டி. அந்த வல்ல சம்மட்டி நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நொறுக்க நம்ம உடைக்க ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம எடுத்து என்ன பண்ணுவார்? பயன்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவருக்கு தேவையானதெல்லாம் என்னதான்? நறுங்குண்டதும் நொறுங்குண்டமான ஆவிதான் அவருக்கு தேவை. சரிங்களா? அல்லேலூயா. பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே மந்த இருதயத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் அநேக இருதயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்னது? மகா கேடுள்ள இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, கல்லான இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, திருக்குள்ள இருதயம் சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சக இருதயம் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனையோ விதம் இருக்குது, பெரிய லிஸ்ட்டே போடலாம். ஆனால் இந்த எல்லா லிஸ்ட்டு காட்டிலும் இந்த லிஸ்ட்டு ஒரு பெரிய விஷயமா இருக்குது. என்ன? மந்த இருதயம். அதாவது இந்த புதிய வருஷத்துக்குள்ள பிரவேசித்திருக்கிற நமக்கு ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்து இந்த காரியங்களை தெளிவுபடுத்தி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் என்ன பண்ண சொல்றாரு? கொஞ்சம் அலைசி ஆராய்ஞ்சு இந்த புதிய வருஷத்தினுடைய தொடக்கத்திலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? சரியான பாதையில் நம்ம கவனம் செலுத்தணும் சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், ஐயா மந்த இருதயம் என் வாழ்க்கையில் என்னையா பண்ணிடும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். மந்தத்தன்மையை குறித்து உலகத்தில் நீங்கள் பெரியவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மந்தமாக இருந்ததுன்னா உங்களால் எந்த விஷயத்துலையும் ஆக்டிவாக ஒர்க்கே பண்ண முடியாது. பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்க, பொங்கல் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களால மந்தமாக தான் இருப்பாங்க. அப்படியே கண்ணு தூக்கம் கட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சாதாரண ஒரு பொங்கலே நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ண? உற்சாகத்தை இல்லாமல் ஒரு மாதிரி தூக்கம் கண்ணை சொருகிற மாதிரி ஒரு சோம்பல் உள்ளவர்களாக நம்ம மாற்றுதுன்னா இந்த மந்த இருதயம் நமக்குள்ளே இருந்தால் அது எப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் அப்படின்றது யோசித்து பாருங்க. ஒரு மந்த இருதயம் நமக்குள்ளே இருக்குன்னா நான் எப்படி ஐயா கண்டுபிடிப்பது? எனக்குள்ளே இருக்கா? நான் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம்? சுகர் இருக்குன்னா டெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம், கொலஸ்ட்ரால் இருக்குன்னா டெஸ்ட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மந்த இருதயத்தை நான் எப்படி ஐயா டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு 6 காரியத்தை கொடுத்துருக்கார். அந்த 6 காரியத்தில் எந்த ஒன்று இருந்தாலும் அல்லது எல்லாமே இருந்தாலும் நம்ம என்ன இதில் தான் இருக்கோம்? மந்த இருதயத்தில் தான் இருக்கும். அதனால் டெஸ்ட்டு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு பார்த்துடலாமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? டெஸ்ட்டு பார்க்கலாமா? ஓகே. முதலாவது காரியம், மந்த இருதயம் நமக்குள்ளே இருந்தால் அதுக்குண்டான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே லூக்கா புஸ்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க, அப்புறம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். ஆமே, நல்லா கவனிங்க. இங்க 2 பேர் போனாங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒருத்தருடைய பெயர் மட்டும் 18ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதை வாசிங்க. அவர்களில் ஒருவனாகிய கிளேயோப்பா என்பவன். போதும், நல்லா கவனிங்க. அவன் பேர் என்ன? 2 பேர்ல ஒருத்தர் பேர் இருக்கு, இன்னொருத்தர் பேர் ரிஜிஸ்டர் ஆகல. நல்லா கவனிங்க. ஏசாப்பா கிட்ட அநேக சீஷர்கள் இருந்தாங்க.
ரொம்பமா நெருங்கி இருந்தது 3 பேர். யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. சரிங்களா? ஆனா ஆண்டவர் அப்போஸ்தலர் இருக்க செலக்ட் பண்ணது எத்தனை பேர்? 12 பேர். சரிங்களா? இந்த 3 பேர் அந்த 12ல இருக்கவங்க தான். ஆனா அந்த 12ல இந்த 3 பேர் ஸ்பெஷல். நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 12 இல்லாம இன்னும் 70 பேர் வச்சிருந்தாங்க. லூக்கா புஸ்தகத்துல உங்களால வாசிக்க முடியும். அந்த 70 பேர்ல ஒருத்தன் தான் யாரு? இந்த கிளையப்பா. நல்லா கவனிங்க. இந்த கிளையப்பா அப்படின்ற அந்த பேருடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? மகிமையின் தரிசனம் என்று அர்த்தம். என்னது? மகிமையின் தரிசனம். இப்ப மகிமையின் தரிசனம் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேம்ல இருந்து எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. எருசலேம்னா தேவனுடைய வீடு, தேவனுடைய நகரம், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம். இன்னும் சொல்ல போனா தேவன் இருக்கிற இடம். அப்ப தேவன் இருக்கிற இடத்தை விட்டு இப்ப தேவ தரிசனம் இப்ப எங்க போயிட்டு இருக்குது? எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கு. எம்மாவூர்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எம்மாவூர்னா அது ஒரு உல்லாசபுரி. என்னது? உல்லாச உலகம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த ஊருக்கு ஏன் போவாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உல்லாசத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த ஊருக்கு போவாங்க. ஏன்னா அந்த ஊர்ல என்ன இருக்கான்? வெந்நீர் ஊற்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சரித்திரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா எம்மா ஊர்ல என்ன விசேஷம் நீங்க பாத்தீங்கன்னா, அது வெந்நீர் ஊற்று. இயற்கையாகவே அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் எப்படிப்பட்டதுன்னா சூடா இருக்கும், நல்லா இருக்கும், எதமா இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க? உல்லாசமா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் அங்க போவாங்க. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ மந்த இருதயம் நமக்குள்ள இருந்தா, இப்போ மகிமையின் தரிசனமாகி இந்த கிளையப்பா இப்ப எங்க போயிருக்காரு? ஏசப்பாவுடைய வீட்டை விட்டு ஐயா இப்ப எந்த இடத்துக்கு போயிருக்காரு? உல்லாச வாழ்க்கைக்கு போயிருக்காரு. நல்லா கவனிச்சு பாருங்க. மந்த இருதயம் உள்ளவர்க தேவனுடைய சமூகத்துல நிலைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவும் உலகத்தோடவே வாசமா இருக்க, உலக சிற்றின்பங்களை அனுபவிக்கவே அவங்க என்ன இந்த காரியத்தில் ஈடுபடுவாங்க. ஆனா ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணுவான் நீங்க பாத்தீங்கன்னா, எபிரேயர் நிருபத்துல 11ஆம் அதிகாரத்துல மோசே குறித்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பங்களை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யாரு? மோசே குறித்து. அப்ப நல்ல கவனிங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அவன் எப்படி இருப்பானா, எப்போதும் தேவ ஜனங்களோடவே தேவ சமூகத்தோடவே அவன் இருப்பான். அவன் அதை தாண்டி போக மாட்டான். ஆனா இந்த இடத்துல இந்த கிளையப்பா என்ன பண்ணிட்டாரு? தேவ சமூகத்தை விட்டு, தேவ ஜனங்களை விட்டு, ஆவிக்குரிய ஐக்கியத்தை விட்டு இப்ப ஐயா எங்க போயிட்டாரு? உல்லாசபுரிக்கு. உலகம் போல உலகத்தை ஐக்கியப்படுவதற்காக, உலக மக்களை போல சிற்றின்பங்களை கொண்டாடுவதற்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப போயிட்டாரு. அப்ப இன்னைக்கு நமக்குள்ள மந்த இருதயம் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணிக்கலாம்னா, நாமளும் உலக மக்கள் போல சில காரியங்களை உல்லாசத்துக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா, சில காரியங்களில் உல்லாசமா வாழ்றதுக்கு அவங்க எப்படி இருக்காங்களோ, அதாவது இந்த லிஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் உலக மக்களை வச்சுங்க, இந்த பக்கம் நம்மளை வச்சுங்க. அவங்க பேசுறது போலவே நாமளும் பேசணும்னா, அவங்க பண்றது போலவே நாமளும் பண்ணணும். அப்ப நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வசனம் சொல்லுது, நீங்களும் நானும் யாரு? வேறு பிரிக்கப்பட்டவங்க. நான் ரட்சிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து எனக்கு எப்படி வாழணும் எழுதி கொடுத்துருக்கிறார். என் கண்ணு என்ன பண்ணணும், என் காது என்ன பண்ணணும், என் கை என்ன பண்ணணும், எல்லாத்த பற்றியும் எழுதி கொடுத்துருக்கார். ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், ஒரு பிள்ளை எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோர் எப்படி இருக்கணும் அப்படின்னு எழுதி கொடுத்து எல்லாத்த பற்றியும் வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதுபடி தான் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் இந்த உலகத்தாருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே விகற்பமானது. அப்போ அந்த விகற்பமான அந்த வாழ்க்கை எதை வேணாலும் செய்வாங்க, துணிஞ்ச ஒரு வாழ்க்கை. அந்த ஒரு காரியம் நம்மகிட்ட இருந்தா நாம எப்படிப்பட்ட ஆளு தான்? நீங்க வசனம் சொல்லுது, நமக்குள்ள மந்த இருதயம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சுகபோகமா வாழ்கிற உலக மக்களை போல நாம பணத்துக்கு பின்பதாக, நாம சுகத்துக்கு பின்பதாக, நாம உல்லாசத்துக்கு பின்பதாக நம்ம ஒப்பு கொடுப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடவே செத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நல்லா கவனிங்க. ஆவிக்குரியவன் எப்பவுமே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது? நாம பாவத்துக்கு மரிச்சிட்டோம், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ். கிறிஸ்து உல்லாச உலகத்துக்கு போவாரா? சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தா சீட்டாட போவாரா? குடிக்க போவாரா? சினிமா தேட்டருக்கு போவாரா? டிவிக்கு முன்னாடி உட்காந்து சீரியலை பார்ப்பாரா? சொல்லுங்க ஐயா. மாட்டார் தானே. அப்போ நாம் அங்கே இருக்கோம்,
என்ன அர்த்தம்? நாம தான் பாவத்துக்கு செத்துட்டோம். அதாவது இந்த வேதத்தினுடைய சட்டத்தின்படி நாம என்ன ஆயிட்டோம்? ஆல்ரெடி என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பவே நம்ம அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இனி வாழ்வது நானும் இல்லை, கிறிஸ்து தான் என்கிட்ட வாழ்கிறார். இந்த சரீரம் அவருது, இதுக்குள்ள வாழ்றவர் அவர்னா, அப்ப இந்த சரீரத்தை நாம எங்கெல்லாம் கொண்டு போறோம், எதெல்லாம் பார்க்குறோம், எதெல்லாம் பேச வைக்கிறோம், யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை, மந்த இருதயம் இருந்தா, என் அருமையான தேவண்ட பிள்ளைகளை, பரலோக வாழ்க்கைக்கும் பூலோக வாழ்க்கைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஒன்று போல வாழ்கிற வாழ்க்கை அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்க்கை இல்லை. நாம இப்படிதான் வாழணும், பரிசுத்தமாக தான் பார்க்கணும், பரிசுத்தமாக தான் பேசணும், பரிசுத்தமானதான் சிந்திக்கணும். இப்படி தான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறார். இதை தவிர்த்து வேற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில உலக மக்களுடைய காரியங்கள் நம்மகிட்ட இருக்குமே, ஆனால் நாம நல்லா டிக் பண்ணிக்கலாம், எனக்குள்ள என்ன இருக்கு, மந்த இருதயம் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்று. ரெண்டாவது, இந்த எம்மா ஊரை குறித்து நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மா ஊர் வந்து கீழே இருக்கிற ஒரு ஊர். ஆனால் எருசலேம் எங்கே இருக்குன்னா மேலே, மலை மேலே. எருசலேமே பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியை சேர்ந்தது தான். நல்லா கவனிங்க, இந்த எருசலேம் என்றது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய உச்ச நிலைக்கு இருக்குது. இந்த எம்மாவூர்ன்றது ஒரு ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு அடையாளம். நல்லா கவனிங்க, இங்கேருந்து தான் அவர் எங்கே போனார், அவர் சொந்த ஊர் தான் அது. நல்லா கவனிச்சிங்க, அவர் பிறந்தது வளர்ந்தது எல்லா காரியமும் எங்கே தான், இந்த எம்மாவூர் தான், இந்த கலிலேய நாடு தான், இந்த புறஜாதி தேசம் தான். நல்லா கவனிங்க, புறஜாதியா இருந்த இவனை கர்த்தர் எங்கே எடுத்துட்டு போய் வச்சாரு, கோபுரத்தில் எடுத்து போய் வச்சார், ஆவிக்குரிய உச்ச நிலையில் எடுத்துட்டு போய் வச்சார். ஆனால் இன்னைக்கு அவன் எங்கே போயிட்டு இருக்கான் யோசிச்சு பாருங்க. ராத்திரியோட ராத்திரியா ஐயா என்ன பண்றாரு? ஆமா, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆவிக்குரிய வீழ்ச்சி நம்மகிட்ட இருக்கா? வேதத்துல முதல் சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஆதியில இருந்த அன்பை விட்டு விட்டாய். அப்போ மந்த இருதயம் நமக்குள்ள இருந்தா நம்ம ஒன்று கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் நேத்திக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணனா, இன்னைக்கு அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 1 நிமிஷமாச்சும் எக்ஸ்ட்ரா ஜெபம் பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. நேத்திக்கு 1 அதிகாரம் வாசிச்சிருந்தேன்னா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பேன்? 1 அதிகாரம் 1 வசனம் எக்ஸ்ட்ரா வாசிச்சிருப்பேன். ஆனால் கழுத கட்ட குடிச்சவர் மாதிரி 1 அதிகாரம் வாசிக்காதவே போச்சு அப்படின்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எங்கே போயிட்டு இருக்கேன்? எம்மா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் கீழே இறங்கி போயிட்டு இருக்கேன், பின்மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. புது வருஷத்தில் வந்திருக்கோம் நாம். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டாண்டர்டில் நான் எப்படி இருக்கேன்? ஒரு ப்ரைவேட் லேப்லலாம் நீங்கள் போனீங்கன்னா, நான் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த விஷயங்களை சொல்கிறேன் பாருங்கள். எங்களுக்கெல்லாம் அந்த லேபுக்கு பேஷண்ட்டுக்கு ப்ளட் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டு அது எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணணும்னா, சில பொருளுங்களை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கேலிப்ரேஷன் பண்ணணும், சில பொருள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கேலிப்ரேஷன் பண்ணணும், சில பொருள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணணும். இப்படி இருக்குது. இப்படி பண்ணாதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நோயாளிகளுக்கு, அதாவது மருத்துவ பயனாளர்களுக்கு பயன்படுத்துவதற்கு தகுதியானது. அப்படி பண்ணுற அந்த லேபில் பண்ணுற டெஸ்ட்டு தான் உங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்பகத்தன்மையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, உங்கள் ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம ஸ்டாண்டர்ட் என்ன? அப்போ இன்னைக்கு ஆவிக்குரியவன் நம்ம சொல்லிக்கிறோமே, அப்படியே ஊதாரித்தனமாக சுத்துறது அல்ல. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். புலி பசிச்சாலும் வில்ல திங்காது. நான் என்னதான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவ்வளோதான் எனக்கு நெருக்கம் வந்தாலும், போராட்டம் வந்தாலும், எந்த சூழ்நிலையில் நான் எம்மா ஊருக்கு திரும்பி பார்க்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் ஆபிரகாம் அழைக்கும் போது ஒரு வார்த்தையை சொன்னார், நீ உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. ஒரு விசுவாச மார்க்கத்தாரு ஆண்டவர் யாருக்கு ஒப்பிடுறாரு? அவன் ஆபிரகாமுடைய சந்ததின்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததியா நீங்களும் நானும் இருந்தா, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த இடத்துல இருந்து கர்த்தர் நம்ம ரட்சித்தாரோ அந்த இடத்தை விட்டு நம்ம அழைத்த நோக்கத்தை, பரலோகத்தை, மேலான இடத்தை நோக்கி தான் நம்ம ஓடணும். கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடணும். அப்ப மேலானது என்ன? தேவ சிந்தை இருக்கணும். மேலானது என்ன? தேவ சமூகத்தில் இன்னும் எப்படி பலப்படணும், இன்னும் அபிஷேகத்தில் எப்படி நிரம்பணும், என் பாத்திரம் எப்படி இன்னும் நிரம்பணும், இன்னும் கர்த்தர் என்னை என்ன செய்ய வைக்கிறார், என் மேல வைத்திருக்க நோக்கம் என்ன, என் குடும்பத்தை குறித்து என்ன, என் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லி மேலானதை தேடுகிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு மந்த இருதயம் நமக்குள்ள இருந்தா என் ஆவிக்குரிய டெஸ்டினேஷன் ஒண்ணுமே இல்லை, லட்சியம் ஒன்றும் இல்லை, இலக்கு ஒன்றும் இல்லை.
நான் பாட்டு ஏதோ ஒரு வாழ்க்கை, கண் சொருகி போன குருடனு போல நான் வாழ ஆரம்பிச்சிருவேன். அல்லேலூயா. அப்போ மந்த இருதயம் இருந்தால் ரெண்டாவது நமக்குள்ள என்ன வரும்? ஆவிக்குரிய வீழ்ச்சி வரும். உங்கள் ஜெப நிலை எப்படி இருக்கு? உங்கள் வேத வாசிப்பு எப்படி இருக்கு? நீங்கள் ஆண்டவரை தனிமையில் தேடுகிற காரியம் எப்படி இருக்கு? ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கிற காரியம் எத்தனை இருக்கு? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்க்கிறேன்னு சொன்னாரு. வசனத்துக்கு நடுங்குகிற சுபாவம் இருக்கான்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவ நாம யூதாஸ் காரியத்தை போல எங்கே வித்துக்கிட்டு இருக்கோமா? அவன் 30 வெள்ளிக்காசுக்கு வித்தோம், நாம எத்தனை பேர் வித்துக்கிட்டு இருக்கோம்? எங்கெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க ஐயா. இந்த வருஷம் துவக்கத்திலே ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்ண விரும்புகிறார், சரிப்படுத்த விரும்புகிறார். எப்படியோ வாழ்றதுல கிறிஸ்தவ வாழ்க்கை, இப்படிதான் வாழ்றது கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் நம்ம நெறிப்படுத்த விரும்புகிறார். அப்ப இன்றைக்கு ஆவிக்குரிய வீழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம மந்த இருதயத்துல இருக்கிறோம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. மூணாவது, இந்த எம்மாவூர் இந்த காரியத்தை குறித்து நீங்க நல்லா கவனிங்க. புறஜாதி என்கிறத வேதம் என்ன சொல்லுது? காட்டு ஒலிவ மரம் சொல்லப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல ஒலிவ மரம் சொல்றாரு. அப்ப காட்டு ஒலிவ மரத்துல இருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணாரு? நல்ல ஒலிவ மரத்துல ஒட்ட வைக்கிருக்காரு. அப்ப அந்த நல்ல ஒலிவ மரத்தோட சுபாவம் என்கிட்ட இருக்கா? நல்ல ஒலிவ மரத்தோடைய சுபாவம் இருக்கா? கேரக்டர் என்கிட்ட இருக்கா? நல்ல ஒலிவ மரம் எப்படி வாழணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார், அதன்படி வாழ்றதான் வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க ஐயா, என் வாழ்க்கை எப்படி இருக்கா? வேதம் சொல்லுகிறபடி என் வாழ்க்கை இருக்கா? வேதம் சொல்லுகிறபடி நான் நடக்கிறேனா? வேதம் சொல்லுகிறபடி நான் பேசுகிறேனா? வேதம் சொல்லுகிறபடி பார்க்குறோமா? போன வாரம் கூட நம்ம ஒரு வார்த்தையை பார்த்தோம். என்ன? என்னுடைய கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? பலன் அளித்தார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறாரு. உங்க கை சுத்தமா இருக்கா? என் கண்ணு என்ன பார்க்குது? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக என் பார்வை எப்படி இருக்கு? என் சிந்தை எப்படி இருக்கு? என் குணாதிசயங்கள் எப்படி இருக்கு? என் இருதயத்திலிருந்து என்ன புறப்பட்டு வருது? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கவனிக்கணும். நான் காட்டு ஒலிவ மரமா இன்னும் இருக்கிறேனா, இல்லை நல்ல ஒலிவ மரத்தினுடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கா? நல்ல ஒலிவ மரம் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சகரியா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுல இருந்து ஆயில் எங்க நிரப்புச்சு? கர்த்தருடைய குத்து விளக்கு, பொன் குத்து விளக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அந்த குத்து விளக்க நிரப்புச்சு. அதாவது என்னன்னா, இப்போ நீங்களும் நானும் தான் யாரு? ஒலிவ மரம். இந்த ஒலிவ மரம் என்ன பண்ணணுமா? சபையாகி இந்த குத்து விளக்குக்கு எண்ணெய் கொடுக்கறது யார் தான்? நாம தான். நம்மகிட்ட இருந்து எண்ணெய் வருதா? சபையில் நாம் நின்னா சபை நிரப்பப்படுதா? நாம் சபையில் ஒரு ஜெபிக்கிற இடத்துக்கு போனால் அந்த பிரசனை அங்கே நிரப்புதான்? நாம் போய் ஒருத்தங்களுக்கு ஆலோசனை சொன்னால் அவங்க மனம் திரும்புகிறாங்களா? நாம் ஒருத்தங்களோட பேசுனா துக்கத்தோடு இருக்கிற அவங்க மனது ஆறுதல் படுகிறதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணணும் போகிறோம். அந்த இடத்துல போகும்போது இன்னைக்கு எனக்குள்ள அந்த அபிஷேகம் ஒலிவ மரமான நான் இருந்தா, அந்த ஒலிவ மரத்துலேருந்து என்ன வரும்? அந்த அபிஷேகம் வரும். அந்த இடத்துல ஒரு சமாதானம் உண்டாகும். எனக்குள்ள என்ன இருக்கு? என் வீடு எப்படி இருக்கு? சமாதான தாபரமாக இருக்கா? நாமெல்லாம் ஒரே வீட்டில் தானே இருக்கோம், ஒரே சபையில் தானே இருக்கோம். நம்ம வீடு அபிஷேகம் நிறைந்த வீடாக இருக்கா, இல்லை புலம்பலும் முறுமுறுப்பும் சண்டையும் சச்சரவும் நிறைந்த வீடாக இருக்கா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேருந்தே கர்த்தர் நம்மளை நல்ல ஒலிவ மரமாக மாற்ற விரும்புகிறார். நல்ல ஒலிவ மரம் தான். நீங்கள் மந்த இருதயம் உங்களுக்கு இல்லை. காட்டு ஒலிவ மரம் இன்னும் இருக்குது. ஜென்ம சுபாவம் இன்னும் இருக்குது. எனக்குள்ளே இன்னும் கீழ்ப்படியாமல் இருக்குது. இன்னும் அந்த பழைய அசுத்த பாவம் என்கிட்ட கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நான் எப்படி ரட்சிக்கப்படாதப்போ எப்படி கோவப்படுவனோ, எப்படி கெட்ட வார்த்தையை பேசுவனோ, எப்படி ஏன் இஷ்டத்துக்கு நடப்பேனோ, அதே போல் நான் இப்போவும் நடக்கிறேன்னா நீ ரட்சிக்கப்பட்ட பாவி. என்னது? ரட்சிக்கப்பட்ட பாவி. நீ மனம் திரும்பாத பாவி. ஒரு நாளும் பரலோகத்துக்கு உனக்கு பங்கே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், 3 காரியத்தை பார்த்தோம். ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். நம்ம லூக்கா 24:15-16 வாசிங்க. இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. என்னையாது? நல்ல கவனிங்க. சீஷர்கள்ன்றாங்க. சீஷர்களுக்கு தன்னுடைய எஜமா, தன்னுடைய தெய்வம் பக்கத்துல வராரு. இது வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தாரு. நல்லா கவனிங்க.
இப்போ இயேசு கிறிஸ்து இவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 21ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவரே இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆகிறது. நல்லா கவனிச்சிங்க ஐயா, 3 நாள் தான். எவ்வளவு வரலாற்று உண்மையை கவனிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில அறைஞ்சு 3 நாள் தான் ஆகுது. 3 நாளுக்குள்ளே இயேசு கிறிஸ்து யாருன்னு அவன் கண்ணுக்கு தெரியல. அவன் கண்ணு குருடாக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ நம்ம அறிய முடியலையா? அவரை பார்க்க முடியலையா? அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையா? அவர் பக்கத்திலே நின்னா கூட அவர் இயேசுதான் நமக்கு தெரியாத அளவுக்கு என் கண்ணு குருடா இருந்தா இன்னைக்கு நான் எப்படிப்பட்டவனா இருக்கேன்? யோசிச்சு பாருங்க. 3 நாளுக்கு முன்னாடி தான் அவர் பந்தியில இருந்து எல்லாருக்கும் என்ன கொடுத்தாரு? திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பிட்டு கொடுத்தாரு, உபதேசத்தை கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. அவரையே பக்கத்தில் நிற்கும் போது நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கிறோன்னா, இவ்வளோ குருட்டாட்டம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை நமக்குள்ள இருக்குன்னா அதுதான் மந்த நிலையினுடைய உச்சம். யோசிச்சு பாருங்க. தேவ சமூகத்துக்கு வந்த கல்லு மாதிரி இருக்கிறோம். பக்கத்தில் இருக்கவங்களாம் அபிஷேகத்தில் நிரம்புறாங்க, நம்மளால நிரம்ப முடியல, நமக்கு ஒன்றும் அசைவை உண்டாக்கலைன்னா நமக்குள்ள மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மந்த இருதயம் இருக்கு. மற்றவங்களாம் வசனத்தை கேட்கும்போது சில பேர் நல்லா கவனிச்சு பாருங்க, அப்படியே பிரசன்னம் ஆறாத நேரத்தில் திடீர்னு பார்த்தா கண்ணீர் விட்டு அழுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சில பேர் துள்ளி குதிப்பாங்க. சில பேர் வார்த்தையை கேட்கும்போது அழுவாங்க. சில பேர் வார்த்தை கேட்கும்போது முகம்லாம் மாறும். என்ன ஆண்டவர் அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவங்க ஒப்பு கொடுத்ததுனால சில பேரோட காயங்களை ஆத்துறாரு, சில பேர் அங்கே நிரப்புறாரு, சில பேரை உயர்த்துறாரு, சில பேரோட பேசுறாரு, சில பேர் ஒப்புரவாகிறாங்க. ஆனா இது எதுவுமே என் வாழ்க்கையில நடக்காம நான் பாட்டு ஒரு கல்லு மாதிரி வந்துட்டு போறேன்னா என் வாழ்க்கையில மந்த இருதயம் இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் நான் ஒரு நாள் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. யோசிச்சு பாருங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள போனா ட்ரீட்மெண்ட் எடுக்காம வந்த என்ன அர்த்தம் சொல்லுங்க? எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாங்க, ஹார்ட் எல்லாம் அடைப்பெல்லாம் எடுத்துட்டாங்க, ஆனாலும் இன்னும் அடைப்பு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ரேஷன் போனதே வேஸ்ட் ஆச்சே, சபைக்கு வந்ததே வேஸ்ட் ஆச்சே, வார்த்தையை கேட்டு வேஸ்ட் ஆச்சே. வார்த்தையில ஜீவன் இருக்கு. என் வசனம் ஒருபோதும் வெறுமையை திரும்பாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப என் வசனத்தை அனுப்பி நான் சுகமாக்குவேன், அற்புதம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப வசனம் என் வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்கல அப்படின்னா நான் வசனத்துக்கு இடம் கொடுக்கல அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நான் வழி அருகே உள்ள விதையா, இல்லை முள்ளருகே உள்ள விதையா, இல்லை கற்பாறை உள்ள இடத்துல இருக்கிற விதையா, அல்ல நான் நல்ல நிலத்துல இருக்கிற விதையா? எந்த நிலம்? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை கூட அறிய முடியாத அளவுக்கு, அவருடைய சமூகத்தை கூட உணர முடியாத அளவுக்கு இன்னும் நம்மகிட்ட ஒரு குறைவு இருக்குமானா நாம இன்னும் மந்த நிலையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா 24:21 வாசிங்க. அவரை இஸ்ரவேலை மீட்டி ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். ஆமென். நல்லா கவனிங்க. நாங்கள் நம்பி இருந்தோம். அதாவது இவங்க என்ன பண்ணாங்க? ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தாங்க இயேசு கிறிஸ்து கிட்ட. என்னன்னு? இவர் தான் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பாரு. ஏன்னா அப்போஸ்தலர் 1 நீங்க பாத்தீங்கன்னா இதே கொஸ்டினை சீசர்களும் கேட்பாங்க. என்ன கேட்டாங்க? ராஜ்யத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஆனா வசனம் சொல்லுது நம்பி இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கலைன்னு அர்த்தம். நடந்திருந்தா அதை சொல்லியிருப்பாங்களே. நம்பி இருந்தோம் நடக்கல அப்படின்னா அப்ப நல்லா கவனிங்க. அப்ப நடக்கலைன்னா நீ பின்மாற்றத்தில் போயிருவியா? நடக்கலைன்னா நாம பின்மாற்றத்தில் போயிடுவோமா? இயேசு கிறிஸ்து கொடுத்தாதான் தெய்வமா? யோபு என்னையா சொன்னாரு? கத்தர் கொடுத்தான், கத்தர் எடுத்தான், கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். கத்தர் கொடுத்தா மட்டும்தான் கத்தரா? கத்தர் எடுத்தா கத்தர் இல்லையோ? யோசிச்சு பாருங்க ஐயா, யோசிச்சு பாருங்க. ஆபேத்நேகோலாம் என்ன சொன்னாங்க? ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது நேபுகாத் நேச்சார் முன்னாடி என்ன சொன்னாங்க? இந்த தீச்சூளையின் நடுவிலிருந்து என்னை காக்க அவர் வல்லமையுள்ளவர். அவர் காத்தாலும் சரி, காக்காமல் போனாலும், நான் எரிஞ்சே சாம்பல் ஆனாலும் சரி, அவரே தெய்வம். அவரை தவிர வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அவர் காப்பாத்தினாதான் நான் வணங்குவேன். அவர் என்னை நெருப்புலேருந்து காப்பாத்தினாதான் வணங்குவேன்னு சொன்னாங்களா? சிங்க கபில தூக்கி போட்டாங்க. தானியேல் என்ன சொன்னார்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு உன் விசுவாசம் என்னங்க ஐயா? கொடுத்துக்கிட்டே இருந்தா இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர் சொல்லுவியா? கொடுக்காம இருக்கும்போது உன் விசுவாசம் என்ன? உன் விசுவாசம் என்ன? உன் சாட்சி என்ன? உன் நம்பிக்கை என்ன?
அப்ப நீ எம்மா ஊருக்கு ஓடிடுவியா? திரும்ப பழைய வாழ்க்கைக்கு ஓடிடுவியா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எதிர்பார்த்தது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, ஆணையிட்டது நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, நாம இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. அல்லேலூயா. அப்ப மந்த இருதயம் இருந்தா சில நேரங்களில் நம்ம விசுவாசம் ஆட்டங்காணுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆட்டங்கான்ற விசுவாசம் உள்ள ஆள் இருந்தா மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம். லூக்கா 24:14 வாசிங்க. போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆமே, போதும். நல்லா கவனிங்க. இதுல பெரிய டேஞ்சரே என்ன தெரியுங்களா? இவன் பின்மாற்றத்துல இருக்கிறான்றதை இவனுக்கும் தெரியாது, இவனை சுற்றி இருக்கவனுக்கு தெரியாது. ஏன்னா நல்லா கவனிங்க, போறது என்னவோ தேவ தரிசனம் பெற்றவன், மகிமையின் தரிசனம் பேரு, ரட்சிக்கப்பட்டவன் பேரு, கிறிஸ்தவன் பேரு. ஆனா போறது என்ன? எம்மா ஊருக்கு போறான், பின்மாற்றத்துக்கு போறான், ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கான். நம்பினது நடக்கல, அதனால பின்மாற்றத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா இவன் பேசுறது எதை பத்தி பேசிட்டு இருக்கான்? இயேசுவை பத்தி பேசுறான். அப்பதான் கண்டே பிடிக்க முடியாது. பெரிய டேஞ்சர், ஆவிக்குரிய டேஞ்சர் என்ன தெரியுங்களா? தான் பின்மாற்றத்துல போறனே தெரியாம அப்பவும் அவன் எதை தான் பேசிட்டு இருப்பான்? இயேசு அப்படி பண்ணாருங்க, இப்படி போனாருங்க, இப்படி வந்தாருங்க, அப்படி இயேசுவை பத்தியே பேசுவான். ஆனா எங்க போய்கிட்டு தான் பேசுறான்? எம்மா ஊருக்கு போய்கிட்டே பேசுறான், பின்மாற்றத்துல போய்கிட்டே பேசுறான், இச்சைக்குள்ள போய்கிட்டே பேசுறான், உலகத்தோடு பேசிக்கிட்டே இருக்கான், உலகத்தோட ஐக்கியம் கொண்டுகிட்டே பேசுறான். பாருங்க, இத போல ஒரு டேஞ்சரான விஷயம் எதுவுமே கிடையாது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையானது உண்டு. அது மாத்திரம் இல்ல, அங்க வசனம் சொல்லுது, நீங்க அதுக்கு முன்னாடி இருக்க வார்த்தையை பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது என்னைக்கு? உயிரோடு எழுந்தது என்னைக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாம் நாள். அந்த வசனம் ஆரம்பிக்குது பாருங்க. 24:1 வாசிங்க பார்க்கலாம். மைக்ல வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்து. போதும், நல்லா கவனிங்க. வாரத்தின் முதலாம் நாள். இது என்னைக்கு நடக்குது? வாரத்தின் முதலாம் நாள் என்னைக்கு? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் எங்கே போவோம்? ஆலயத்துக்கு போக வேண்டிய ஆள் எங்கே போயிட்டு இருக்கான்? கவனிங்க, எத்தனை விஷயம் வருது பாருங்க. பேசுறது ஏசப்பாவை பற்றி, ஆனால் சபையில் இல்லை. நல்லா கவனிங்க, அடையாளத்தை பாருங்க. பேசுறது இயேசு கிறிஸ்துவை பற்றி, ஆனால் ஐயா முதலாம் நாள் எங்கே போயிட்டு இருக்காரு? அதிகாலையில் இந்த சம்பவம் நடந்தது. எது? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரு. எங்கள் சகோதரிகளை சில பேர் போய் பார்த்தாங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த 1 வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் பேதுரு கூட போய் பார்த்தாராம். நல்லா கவனிங்க, இதெல்லாம் எப்போ நடந்தது? அதிகாலையில் நடந்தது. ஆனால் வாரத்தின் முதலாம் நாள் யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி, நல்லா கவனிங்க, வாரத்துடைய கடைசி நாளும் வாரத்தினுடைய முதலாம் நாளும் அவங்களுக்கு பரிசுத்த சபை கூடுதல். நல்லா கவனிங்க, சபை கூடுதலை விட்டு நீ எங்கடா போயிட்டு இருக்க? எங்க போயிட்டு இருக்க? ஆராதனை நேரத்தில் எங்க போயிட்டு இருக்க? தேவனை துதிக்க வேண்டிய நேரத்தில் எங்க போயிட்டு இருக்க? அதை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஏசப்பா பத்தியே பேசிக்கிட்டு போறோம். இதில் வேற பாவம் செய்யறது, ஆனால் பேச்சு யாரை பற்றி? ஏசப்பா பற்றி. எதுக்கு? அவரை துணைக்கு கூட்டுக்கிறோமா? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இவன் அப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கான். போகிறது எம்மா ஊர், போகிறது பின்மாற்றம், போகிறது அவிசுவாசத்துக்குள்ளே போயிட்டு இருக்கான். அப்போ இவனுக்குள்ள என்ன பேச்சு வருது? இயேசுவை பற்றி பேசுகிறான். நம்மளை பற்றி தான் சொல்லப்படுதா? யோசிச்சு பாருங்க, நம்மளை பற்றி தான் சொல்லப்படுதா? இல்லைங்க. வேதத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, தாவீது யுத்த காலத்துக்கு போக வேண்டியதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணார்? வீட்டிலேயே இருந்துட்டார். அப்போ தான் பாவம் உள்ளே வந்தது. எப்போ பாவம் உள்ளே வரும்? போக வேண்டிய இடத்துக்கு நீங்கள் போகாமல் போகக்கூடாத இடத்துல இருந்தீங்கன்னா என்ன வரும்? பாவம் வரும். தாவீது என்ன பண்ணார்? யுத்த காலத்தில் யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் அழகாக மாடியில் உலாவின்னு இருந்தார். அப்போ தான் என்னாச்சு? இச்சை வந்தது, பாவம் வந்தது. அவனோட வாழ்க்கையில் கருப்பு புள்ளி என்னைக்கு வந்து தெரியுங்களா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா தாவீதோட எல்லா பாவத்தையும் கர்த்தர் மன்னித்தார், எக்ஸப்ட் ஒரு விஷயம். அது அந்த விஷயம்தான். அவன் வாழ்க்கையில் கருப்பு புள்ளி. இருதயத்துக்கு ஏற்ற தாசன் தான், கர்த்தருடைய ஆராதனை வீரன் தான், தீர்க்கதரிசி தான். ஆனால் ஏசப்பா அவனை குறித்து இந்த ஒரு விஷயத்தை தவிர கர்த்தர் மற்ற எல்லாத்தையும் மன்னிச்சார். ஆனால் இதை மன்னிக்கவே இல்லை. நம்ம கருப்பு புள்ளி என்னைக்கு வரும் சொல்லுங்க? என்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு நம்ம வெளியே போகிறோமோ, தேவ ஆராதனை விட்டு, தேவனை துதிக்கிறதை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு என்னைக்கு ஒருத்தன் விலகி ஓடி போகும்போது, ஏசப்பா பற்றி நீ 1000 பேசினாலும் இருக்க வேண்டிய இடம் இதுதான்.
தேவ சமூகம். வாரத்தின் முதலாம் நாள் தேவன் கொடுத்த சபை கூடுதல் எங்கே? ஆவிக்குரிய ஐக்கியம் எங்கே? அதை விட்டுட்டு நீ என்ன பேச்சு? யோசிச்சு பாருங்க. அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? இன்னைக்கு நாம் எப்படி இருக்கோம்? பேதுரு ஆண்டவர் கூப்பிட்டாரு. என்ன கூப்பிட்டாரு? மீனை பிடிக்கிற, நான் என்ன பண்ணுறவனே மனுஷனை பிடிக்கிறவனா ஆக்கினேன். இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் ஆகலை. ஐயா எங்கே போயிட்டாரு? திரும்ப மீன் பிடிக்க போயிட்டார். இயேசு கிறிஸ்து வரும்போது இப்போ ஐயாவுடைய நிலைமை என்ன தெரியுமா? ட்ரெஸ் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு அங்கே கரையில் இருக்கிறாருன்னு சொன்ன உடனே ஐயாவுடைய நிலைமை என்ன ஆகி போச்சு? நிர்வாணம் ஆயிடுச்சு. உன் ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே போச்சு? ரட்சிப்பின் வஸ்திரம் எங்கே போச்சு? தேவன் கொடுத்த மேலான அங்கிகள் எங்கே போச்சு? ஆவிக்குரிய அணிகலன்கள் எங்கே போச்சு? இப்படி நிர்வாணமாக இருக்கிறோமே. யோசிச்சு பாருங்க. தேவன் ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது செஞ்ச நான் துணிஞ்சு நாம் ஆவிக்குரிய பலனை இழப்போம். ஆவிக்குரிய ஆயுதங்களை, போர் ஆயுதங்களை இழப்போம். கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழப்போம். ஆவிக்குரிய வல்லமைகளை இழப்போம். இருப்போம், சபையில தான் இருப்போம், கிறிஸ்தவம் தான் சொல்லுவோம், பைபிள் தூக்குவோம், எல்லாம் செய்வோம். ஆனால் நமக்குள்ள கர்த்தர் இடைபடுகிற காரியம் இருக்காது. கர்த்தருடைய வல்லமை இருக்காது. கர்த்தருடைய மகிமை இருக்காது. யோசிச்சு பாருங்க. கண் சொருகி போன குருடனை போலதான் நம்ம இருப்போம். தோமாவும் அப்படிதான். கூட இருக்கும்போது விசுவாசம் விசுவாசம்னு இருந்தான். போனதுக்கப்புறம் என்ன ஆகிப்போச்சு? நான் கையை விட்டு பார்த்தாதான் நம்புவேன், விழால கையை போட்டாதான் நம்புவேன். யோசிச்சு பாருங்க ஐயா, நம்ம வாழ்க்கை அப்படி இருக்கா? மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அடுத்ததாக லூக்கா 24:30-32 வாசிங்க. அவர்களோடே அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு. ஆமா, யாரா ஒரு ஆள் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளாம் குழந்தைங்க பாருங்க, இல்ல பாருங்க. அப்படியே இன்னைக்கு எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, யார் கூடயா இருந்தா மட்டும்தான். மோசே கூட யோசுவா இருந்த வரைக்கும் தான் அப்படி இருந்தானா? யோசுவா அப்பவும் தலைவனாக தான் இருந்தான். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம எப்பவுமே ஒரு பாஸ்டர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு, இந்த பிரதர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு, இந்த சிஸ்டர் சொல்றதையே கேட்டுக்கிட்டு, ஒருவேளை அந்த சிஸ்டரை எடுத்துட்டாரு, ஒருவேளை அந்த பிரதரை எடுத்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? இப்போ இயேசு கிறிஸ்து அப்படிதான் எடுத்துட்டாங்க. 3 நாள் ஆகிப்போச்சு. 3 நாள் ஆனவொன்னே எங்கே போயிட்டீங்க? அப்போ யாராவது ஒரு ஃபயரான ஒரு ஆள் உன் கூட இருந்தாதான் நானும் ஃபயராக இருப்பேன்னா, அப்போ நீ என்ன ஆளு? ஜெபிக்கிறவன் கூட இருந்தா நான் ஜெபிக்கிறவனா இருப்பேன். இருக்கலாம், தப்பு இல்லை. ஆரம்பத்தில் இருக்கலாம், ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வரும்போது இருக்கலாம். ஆனால் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்து கூட ஒரு மனுஷன் அவரை போல இல்லைன்னா நீ இன்னும் என்னவா தான் இருக்க? குழந்தைக்கு தான் அம்மா என்ன பண்ணுவாங்க? பால் ஊட்டுவாங்க. பெரியவங்களுக்கு அவங்களே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அப்போ நாம் பெரியவங்களா இருக்கிறோமா, குழந்தையா இருக்கிறோமா? ஃபீடிங் பேபியா இருக்கிறோமா, வளர்ந்த ஆவிக்குரிய சகோதரர்களாக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நாம் இன்னும் குழந்தைகளா இருந்தோம்னா இதே நிலமா தான் நமக்கும். நல்லா கவனிச்சிங்க. நாமளும் எம்மா ஊருக்கு தான் போவோம். ஒரு ஆள் இருந்து எடுத்து ஆவிக்குரிய விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தாதான், வாடா தம்பி, வாடா தங்கச்சி, நம்ம பிரேயருக்கு போகலாம், உபவாசத்துக்கு போகலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் சொன்னால் மட்டும்தான் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் நெருப்பாக எரியும்னா யோசிச்சு பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மலையிலேருந்து அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. மத்தேயு 17 வாசிங்க, பக்கம் 26, புதிய ஏற்பாடு. மத்தேயு 17:17. மத்தேயு 17:17. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? என்ன கேட்டாரு? எது வரைக்கும்? ஏன் அந்த வார்த்தையை கேட்டாரு? என்னைக்கா வசனவாசிகளா யோசிச்சிருக்கீங்களா? எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த விஷயத்தெல்லாம் நீயே செய்ய பழகடா அப்படின்னு அர்த்தம். என்னது? பிசாசை ஓட்டுறதெல்லாம் நீயே செய்ய பழகடான்னாரு. சரி, இது மட்டும் இங்கே மட்டுமா சொன்னார்? ஏசப்பா படகுல என்னங்க பண்ணார்? என்ன பண்ணார்? பின்னணியத்தில் ஆமாம் தூங்கிட்டு. எதுக்கு தூங்கினாரு? சரி, எழுப்பி விட்டாங்க. எழுப்பி விட்டோன்னா என்ன கேள்வி கேட்டார்? உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு அப்படின்னா என்ன கேட்டார்? இதெல்லாம் நீ செய்யணும்டா, என்ன எழுப்பி கேட்டுனுக்கிற? நான் எப்பவுமே உங்க கூடவே படகுலே வந்துட்டு இருப்பேனா? யோசிச்சு பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ குழந்தையா இருக்காத, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் குழந்தையா இருக்காத. அந்த ஆவிக்குரிய நிலையில குழந்தையிலிருந்து என்ன பண்ணணும்? பாலகனா மாறணும். பாலக நிலையிலேருந்து வாலிபனா மாறணும், வயோதிபனா மாறணும். ஆவிக்குரிய நிலையில பூரணத்தை நோக்கி பழுத்த பழமாக மாறணும்.
ஆனால் இன்னும் நம்ம குழந்தையாவே இன்னும் ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளாவே இருந்தாதான், அவர் பிட்டு கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், அவர் ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன்னா, நாம் எம்மா ஊரில் தான் இன்னும் இருக்கோம். எம்மா ஊரில் தான் இன்னும் இருக்கும். நமக்கே தனிப்பட்ட முறையில் ஒரு வேதத்தை தியானம் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியான பாதையை செலக்ட் பண்ண தெரியலன்னா, நாம் டிசிஷன் எடுக்க தெரியலன்னா, நாம் இன்னும் எங்கே தான் இருக்கோம்? எம்மா ஊரை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை என்ன யோசிச்சு பாருங்க. இன்னும் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இன்னும் யாராவது ஒருத்தவங்க சொன்னது, ஆமாம் பிரதர் கரெக்டு தான் நீங்கள் சொல்லுது, சிஸ்டர் நீங்கள் சொல்லுறது கரெக்டு தான். இல்லைங்க, அட்டைப்பூச்சியா நம்ம எப்பவுமே ஒருத்தவங்களோட உறிஞ்சிக்கிட்டே இருக்குது. தனித்துவமாக தெரியணும். அல்லேலூயா. தனியாக நிற்க பழகணும். யோசேப்பை போல் உங்களுக்கு என்னையும் எகிப்துக்கு ஓட்டிகிட்டு போனால் தான் நம்ம விசுவாசம் தெரியும்னா என்னங்க அர்த்தம்? இல்லை பாபிலோனுக்கு தானியேலையும் ஆபேத்நேகோவை கொண்டு போனது போல தான் அவன் விசுவாசம் அப்போ தான் தனியாக தெரிஞ்சது பாருங்க. அந்த மாதிரி தெரியணும், ஓட்டிக்கிட்டு தான் போகணும். யோசிச்சு பாருங்க, ஏன் இந்தியாவில் இந்த ஆட்சியெல்லாம் வருது சொல்லுங்க? ஏன் வருது? நாம் இன்னும் குழந்தைகளாகவே இருக்கோம். அதனால தான் கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை அடுத்த ஸ்டேஜுக்கு வலுக்கட்டாயமாக தள்ளுறாரு. அல்லேலூயா. இன்னும் குழந்தைகளாக இருந்தால் எதிர்காலம் மோசமாக இருக்கும். அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் நிலைச்சு நிற்க முடியாது. திடீர்னு கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்தில் வச்சு கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துவ மறுதலின்னு வாங்க. என்ன சொல்லுவோம் சொல்லுங்க? இன்னைக்கு நைஜீரியாவில் நடந்துகிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு மேலே இறந்துருக்காங்க ரத்த சாட்சியா. இந்த ஒரு 10-15 நாளாக நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்க நியூஸில். இயேசு கிறிஸ்துவ மறுதலிக்க சொல்லி அவளை சுட்டு கொண்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இதை நாளைக்கு நமக்கு நடக்காது என்ன நிச்சயம்? போன வாரம் நியூஸ் எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு பாஸ்டரை என்ன கொடுத்தாங்க? சாணி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? சாப்பிட்றதுக்கு சாணி கொடுத்தாங்க. எதுக்காக? அவர் இயேசு கிறிஸ்துவ ஆராய்ச்சிக்காக. நமக்கு என்னைக்கு நடக்க போகுது? நம்ம குழந்தையா இருக்கோமா, பாலகராக இருக்குமா, இல்லை வாலிபராக இருக்கிறோமா, வயோதிபராக இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டிய விதத்தில் இன்னும் நம்ம வளரலை. புத்தி இல்லாத கன்னிகளை போல இன்னமும் நான் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நம்ம தீவெட்டி இன்னும் ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது. என் பாத்திரத்தில் இன்னும் ஆயில் இல்லாமல் தான் இருக்குது. யோசிச்சு பாருங்க. குழந்தையா இருந்தால் அப்படி தான் இருப்போம். அதனால தான் வசனம் சொல்லுது, காலத்தை பார்த்தா போதகராக இருக்க வேண்டிய நீங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு மந்த இருதயம் நம்மகிட்ட இருந்தால் நாம் எப்போவுமே அடுத்தவங்களுடைய உதவியை தான் நாம் நாடிக்கிட்டே இருப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா 24, 22, 23 வாசிங்க. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையினிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். ஆமா, சாட்சி சொன்னா கூட, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டாரு சொன்னா கூட, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி எங்களை பார்த்தாரு, நாங்க பார்த்தோம், தேவ தூதர்களை பார்த்தா கூட, ஒருத்தங்க அதை பற்றி சொன்னா கூட, அந்த அற்புதத்தை பற்றி விவரித்து பேசினா கூட, எனக்குள்ள ஒரு விசுவாச அசைவு உண்டாகலைன்னா, ஒரு விசுவாசமே வளரலைன்னா, என் வாழ்க்கையில் ஒரு ஜீவியத்தில் ஒரு மாற்றமும் வரலைன்னா, இன்னும் என்கிட்ட என்னதான் இருக்கு? மந்த இருதயம் இருக்குன்னு அர்த்தம். பிரமிக்க பண்ணாங்க, ஆனால் என்கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. எழுந்து சொன்னாங்க சாட்சி, ஆண்டவர் இப்படி செஞ்சாரு, என் வாழ்க்கையில் அப்படி செஞ்சாரு சொல்றாங்க. ஆனால் நம்ம இருதயம் அப்படியே கல் மாதிரி இருக்குன்னா நம்ம என்னவா தான் இருக்கும்? மந்த இருதயமாக தான் இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க. இந்த மந்த இருதயம், இவ்வளோ விஷயத்தை கண்டுபிடிச்சோம், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம், இவ்வளோ பண்ணோம். இந்த டெஸ்ட்டெல்லாம் பாசிட்டிவ் வந்தால் நமக்கு என்ன இருக்குது? மந்த இருதயம் இருக்குது. இது வர்றதுக்கு காரணம் என்ன? ரூட் காஸ் பார்க்கணும் இல்லையா? எதனால் வந்தது அப்படின்னு வாசிப்போம். லூக்கா 24, 25 வாசிப்போம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. ஆமா, நல்லா கவனிங்க. என்ன சொன்னார்? தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத. ஆமா, அப்ப நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசிகள் யாரு? தீர்க்கதரிசிகள் அந்தந்த காலத்துல வாழ்ந்த தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட்டவங்க. நல்லா கவனிங்க. 2 பேரும் உமமியில் வாழ்ந்தாங்க. ஆண்டவர் ஓமானம் சொல்லும்போது சொன்னார், ஒருத்தன் மரித்த உடனே எங்கே போனான்? பாதாளத்தில் போய் வேதனைப்பட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான்? ஆபிரகாமுடைய மடியில் இளைப்பாறனா. நல்லா கவனிங்க. இப்போ பாதாளத்தில் இருக்கிறவன் மேலே ஆபிரகாமை பார்த்து கேட்குறான், என்ன சொல்கிறான்?
ஐயா அந்த லாசருவை கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, என் கூட பிறந்த 5 பேர் இருக்காங்க, அவனுங்க இந்த நரகத்துக்கு வராமல் இருக்கிறதுக்கு இவன் போய் சொல்லட்டும் சொல்லும்போது ஆபிரகாம் என்ன சொன்னார்? அவர்களுக்கு மோசே முதலையான தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க அங்கே இருக்காங்க, அவங்க வார்த்தையை ஒருத்தன் கேட்கலன்னா செத்தவன் உயிரோடு எழும்பி போய் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. அப்போ இன்னைக்கு சபையில் உபதேசிக்கிற தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்குறோமா? அதை விசுவாசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. வேதத்தில் ஆண்டவர் அநேக தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தை கொடுத்துருக்கார். அதை எத்தனை பேர் வாசிக்கிறோம்? எத்தனை பேர் கேட்குறோம்? எத்தனை பேர் அதுக்கு கீழ்ப்படிக்கிறோம்? கீழ்ப்படிஞ்சா நம்ம இருதயம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். கீழ்ப்படியல அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கு? மந்த இருதயம் இருக்கு. அப்போ சபையில் கொடுக்கப்படுகிற வார்த்தையை கேட்கும்போது யோசிச்சு பாருங்க. இந்த சபைக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரனா வச்சிருக்காரு. இந்த ஊழியக்காரனோட வார்த்தைக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செவி கொடுக்குறீங்க? எத்தனை பேர் செவி கொடுக்குறீங்க? எலியா தான் இடிந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டான். செப்பனிட்ட பலிபீடம் நாம. எலியா அந்த காலத்து ஊழியக்காரன். ஊழியக்காரனோட வேலை என்ன? சபையின் பிள்ளைகளை செப்பனிடுறது, செப்பனிடப்பட்டு கர்த்தருடைய அக்கினி அவன் மேலே இறங்க வைக்கிறது. இதுதான் எலியாவோட வேலை, ஊழியக்காரனோட வேலை. இன்னைக்கு எனக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? என்னுடைய செப்பனிடுதலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? உங்களை திரும்ப கட்டி எழுப்பதுக்கு ஆண்டவரோட வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ மனுஷன் மூலமாக கொடுக்குற தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படியலைன்னா அவனோட வாழ்க்கையில் மந்த இருதயம் வந்து இப்படி தான் இருக்கும். அவன் எங்கே தான் போயிட்டு இருப்பான்? எம்மா ஊருக்கு தான் போயிட்டு இருப்பான். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு அவங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக முதலாவது நாம் எல்லாரும் அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் கொடுத்த மேலான ட்ரீட்மெண்ட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். அவர் கொடுத்த நல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி அவருடைய வேதம் என்கிற கண்ணாடியை வைத்து பார்க்கும்போது தான் நமக்குள்ள என்ன குறைவு இருக்குது, என் ஆசீர்வாதத்துக்கு என்ன தடையாக இருக்குது, என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன தடையாக இருக்குது என்பதை இன்றைக்கி நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன் என்று சொல்கிறாரு. அவர் நம்ம நேசிக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க குறைவில் சுட்டி காட்டி இருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கேட்ட வார்த்தையை கொஞ்சம் நிதானித்து பாருங்க. நிதானிங்க. வேதத்தில் ஏசப்பா சொன்னார், நீ சரியாக நிதானித்தா என்று ஒரு வாலிபனை குறித்து சொன்னார். உங்கள் நிதானம் என்ன? உங்களுடைய கவனிப்பு என்ன? கேட்ட வார்த்தைக்கு எந்த அளவுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம்? எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படிய போகிறோம்? நம்மக்கிட்ட இன்றைக்கி அந்த மந்த இருதயம் இருக்கா? நம்ம சொல்லப்பட்ட காரியங்கள் அத்தனை நம்மக்கிட்ட இருக்கா? நான் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லிக்கிட்டு இன்னமும் எனக்குள்ள இந்த காரியங்கள்லாம் இருந்தால் நாம் பொய் சொல்லிக்கிட்டு தெரிகிறோம், ஏமாற்றிக்கிட்டு தெரிகிறோம், நடிச்சுக்கிட்டு தெரிகிறோம் என்பது அர்த்தம். பரலோகம் நடிகர்களை தேடி வரலை, பரலோகம் பரிசுத்தவான்களை தேடி வந்திருக்கு, விசுவாசிகளை தேடி வந்திருக்கு, கீழ்ப்படுகிறவர்களை தேடி வந்திருக்கு. இந்த உலகத்தில் தான் நடிப்பாங்க, நடிக்கிறவங்களுக்கு அவார்டெலாம் கொடுப்பாங்க, பரலோகம் கொடுக்கவே கொடுக்காது. பரலோகம் கொடுக்கவே கொடுக்காது. நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று சொல்லி கதவை மூடி விடுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, ஏசப்பாவோட வருகை வெகு சமீபமாக இருக்குது. நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னும் அதே மந்த இருதயத்தோடு நம்ம வாழ்க்கையை வாழ்வோன்னா சபைக்கு வரவே தேவையில்லை, தேவனை ஆராதிக்கவே தேவையில்லை. நம்ம கண் சொருகி போன குருடன், நாய் கக்கினதை தின்னும்படி திரும்ப போன நாயை போல நம்ம மாறிட்டோன்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார், என் ஜீவியத்தை மாற்ற விரும்புகிறார், என் சிந்தையை அவரை போல பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அவர் எப்படி பரிசுத்தராக இருக்கிறாரோ அதே போல தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கும்படியாக, இந்த வார்த்தையினால ஒரு பெரிய சுத்திகரிப்பை தேவன் கொடுக்கும்படியாக, நம்மத்தில் இருக்க அருமையான
சகோதரன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வந்து ஜெபிப்பாங்க. சகோதரன் ஜெபிக்கும் போது நாம கூட சேர்ந்து ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எல்லோரும் கண்களை மூடுவோம். கர்த்தாவே, இந்த நாள் வரைக்கும், கர்த்தாவே, இந்த நிமிடம் வரைக்கும் நீ தந்த உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்க்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அப்பா, இன்றைக்கு கர்த்தாவே, இந்த மந்த இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் இல்லாதபடி கர்த்தாவே, எங்கள் சுயநீதி இல்லாதவர்களாய் கர்த்தாவே, உம்முடைய நீதி எங்களிலே வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய ஜீவ வார்த்தையை கொண்டு இன்றைக்கு எங்களை போஷித்தபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் அதில் கடைப்பிடித்து உமக்கு உண்மை உத்தவமாய் உம்முடைய வருகைகளே நாங்கள் பரிசுத்தமாய் காணப்பட கர்த்தர் நீ கிருபை செய்வீராக ராஜா. எங்களுக்குள்ளே எந்த விதமான மாய்மால வாழ்க்கை இல்லாதபடி கர்த்தாவே, உண்மையுள்ள வாழ்க்கையிலே நாங்கள் வாழ கர்த்தர் நீ கிருபை செய்வீராக. கர்த்தாவே, உம்முடைய ஜீவ வார்த்தை எங்களை போஷித்து நடத்தினபடிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. நானாகவே வந்து நிற்கிறேன், பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே, ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. தானாக வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. மார்த்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, எஸ்தரை போல எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்து நிற்கிறேன், நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா, ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்வீரா. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.
ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.